ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா கும்பகோணத்தில் இருக்க 9 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க ஸ்ரீ சீனிவாச திருமால் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்க ஒரு சிவபெருமான் கோயில் ரொம்ப ஃபேமஸ் திருநறையூரில். அங்கே சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா நமக்கு குடும்பத்தோடு காட்சி கொடுக்குறாரு. அதோட அந்த கோயிலோட வரலாறுலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். நம்ம நாச்சியார் கோயிலில் இருக்க கல்கருட பகவான் கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இங்கே கருட பகவானுக்கு ரொம்பவுமே விசேஷமான ஒரு கோயில். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அவர்கள் பார்த்திங்கன்னா வஞ்சலவழி தாயாரோட நமக்கு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. எப்பயுமே இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கல்யாண கோலத்திலேயே பார்க்கலாம். இன்னொன்று என்ன, இங்கே கல்யாண தடையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே கருட பகவான் இருக்காங்களே, கல்கருட பகவான், அவங்க தான் நம்ம ஸ்ரீனிவாச பெருமான் அவர்களுக்கும் மஞ்சளவள்ளி தாயாருக்கும் திருமணம் செய்து வச்சதாகவும், அதுக்காகவே இங்கே தனி சிறப்பான சன்னதியோட கல்கருட பகவான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு கருட பகவானை சேவிச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் பெருமாளை தரிசிக்க வேண்டிதான். வாங்க நம்ம முதல்ல இருக்க விநாயகரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலில் இருக்க முன்னாடி பார்த்திங்கன்னா தூணெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். நாச்சியார் கோயிலில் இந்த தூணுமே ஃபேமஸ்ஸு தான் என்னை கேட்டால். அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலில் எப்பயுமே டெய்லி பூஜை நடக்கும் போது 2 கருடப்பச்சிகள் சாமிக்கிட்ட அங்கே மேலேயே உட்காந்து பூஜை முடிகிற வரைக்கும் அதை 2 கருடனுமே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தா அந்த 2 கருட பகவானையும் காணுமா. என்னென்னு அங்கே இருக்க அர்ச்சகர் பக்தர்கள்லாம் தேடி போகும்போது அங்கேயே மகிழ மரம் இங்கே பார்த்திங்கன்னா தலை வெளிச்சம். அந்த மரத்துக்கடியிலே 2 கருடனுமே, அதுவும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உகந்த நாளான சிரவண நாள் அப்படிம்பாங்க. சிரவண அன்னைக்கு 2 கருடமே மோட்சம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க மகிழ மரத்துக்கடியில். அதனால் அங்கேயே அந்த கருடனை வச்சு அதுக்கு மேலேயே ஒரு சன்னதியாக வச்சு இங்கே பூஜை செய்கிறாங்க. இங்கே கருட பகவானை நம்ம சேவிச்சோம்னா நாக தோஷத்துலேருந்து நம்ம விடுபடலாம், ராகு கேது தோஷத்துலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோயில் பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இல்லையா, கும்பகோணத்துக்கு நீங்கள் கோயிலெலாம் விசிட் பண்ண வரும்போது மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒன்ஸ் போயிட்டு வாங்க. நல்லாயிருக்கும் இந்த கோயில். இன்னும் என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த திருத்தலம். பெருமாள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெருமாளை நமக்கு சேவிக்கும் போது 16 முறை திருப்பதி போயிட்டு வந்த பலனை அடையலாம் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து 7 வாரங்கள் இங்கே இருக்க கல்கருட பகவானை நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட ஐதீகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் எங்கேயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த கல்கருட பகவான் பார்த்தீங்கன்னா வீதி உலா வருஷத்துக்கு ஒரு டைம் பங்குனி மாதம் இந்த திருவிழா நடக்கும். இவரை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறப்ப 4 பேர் தூக்கிட்டு போவாங்க வீதி உலாவுக்கு. போக போக கருட பகவானோட எடை கூடிக்கிட்டே போகிறதா ஐதீகம். அதே மாதிரி வெளியில் போகிறதுக்குள்ளே 8 பேர், திரும்ப 16 பேர், 32 பேர், 64 பேருன்னு இருந்தால் தான் தூக்க முடியும். அந்த அளவுக்கு எடை கூடிக்கிட்டே போகும். திரும்ப கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயும் 64லேருந்து 32, 16, 8, 4ன்னு இடம் குறைஞ்சறதா சொல்லுவாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருவிழா. கண்டிப்பாக நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் கருட பகவானோட ஆசையும் பெற்று இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களோட வேண்டுதலை நிறைவேறணும். கண்டிப்பாக நீங்களும் இங்கே ஒரு டைம் தரிசிச்சுட்டு வாங்க. நம்ம வீடியோ இந்த கோயில் முத இப்போ தான் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கும்பகோணத்தில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கோயிலோட சிறப்புகள்லாம் தலைவரலாறுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த கோயிலை உங்களுக்காக நான் போய் போடுறேன். தேங்க்யூ.